வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு பச்சை மாங்காய் வச்சு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா மாங்காய் வச்சு நம்ம குழம்பு தான் செய்வோம், அப்படி இல்லைன்னா இனிப்பு தொக்கு அல்லது ஊறுகாய் செய்வோம். ஆனா பச்சை மாங்கால இந்த மாதிரி துவையல் அரைச்சு கார குழம்பு, மீன் குழம்பு, இது தவிர சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்ப இந்த காணொளியில இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இப்ப இந்த மாங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். மாங்காய் ஒரு பக்கம் கன்னத்துல ஒரு முக்காவாசி எடுத்துக்கோங்க, அதுலயும் இப்ப தோல் சீவிடுவோம். அடுத்ததா ஒரு 3 துண்டு நாட்டு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 சீரகம், 4 கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேங்காய் வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால முழு தேங்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெருசா இருந்தா அரை மூடி போதும். மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கி எடுத்துக்கணும். தேங்காய் பாருங்க, மாங்காவை விடவும் தேங்காயோட அளவு கொஞ்சம் அதிகமா இருந்தா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் மட்டுப்படும். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அரவை கிண்ணத்துல தேங்காவை கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேல நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மாங்காய், பச்சை மிளகாய், நாட்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை, சீரகம் இதையும் சேர்த்துடணும். மாங்காவை இந்த மாதிரி நடுவில் சேர்த்துக்கிட்டாதான் கொஞ்சம் நல்லா அரைக்க முடியும். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். மாங்காய் துவையல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாங்காய் துவையல தாளிக்கவும் வேண்டாம், தண்ணியும் அதிகம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியா வச்சு சாப்பிடும் பொழுது அந்த மாங்காவுடைய வாசமும் சுவையும் அப்படியே கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாங்காய் துவையல் செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி.